ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 11th தமிழுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இயர்லேருந்தும் டாப் மோஸ்ட் கொடுத்துருக்கேன் பசங்களா. ஸோ அந்த கொஸ்டின் மட்டும் மேக்ஸிமம் படித்தாலே போதும், நீங்கள் பக்காவாக எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆன்லைன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குன்னு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயல் 1பா. ஸோ இயல் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. இன்னும் யாரோட ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான மேட்ரு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. அடுத்த வீடியோ தொடர்ந்து போட்டு இருக்கேன். சரிங்களா, சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இயல் 1க்குள்ளே போயிடலாம். இயல் 1 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது எண். செகண்ட் ஒன் நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயங்களை எடுத்தெழுதுக. தேர்ட் ஒன் இன மொழி குறித்த ரசூல் காம்சது பார்வையை குறிப்பிடுக. ஓகேங்களா, அடுத்து 4 மார்க்பா. சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். செகண்ட் ஒன் என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. தேர்ட் ஒன் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 6 மார்க்பா. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. செகண்ட் ஒன் சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை இன்னும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. ஸோ நெக்ஸ்ட் இயல் 2பா. இயல் 2 பற்றி 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக. செகண்ட் ஒன் ஐங்குறுநூறு குறிப்பு வரைக. தேர்ட் ஒன் அலர்ந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. செகண்ட் ஒன் இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதில் துண்டில் தலைப்பதற்கு இடமில்லை, இடஞ்சூட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட் 6 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. செகண்ட் ஒன் யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இயல் 2 உங்களுக்கு திருக்குறள் வரும்பா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை. செகண்ட் ஒன் மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிமைனிங் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், அது முடிஞ்சால் படித்து வச்சிங்க. அப்படி படிக்க முடியாதவங்க இதை படித்து வச்சிங்க. சரிங்களா, என்ன கேட்டிங்கன்னா திருக்குறளில் இருக்கிற மேக்ஸிமம் கொஸ்டின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா அதுலேருந்து கம்பல்சரி உங்களுக்கு கொஸ்டின்ஸை மாற்றி கேட்பாங்க. சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீயினார் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. செகண்ட் ஒன் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. தேர்ட் ஒன் விரும்பியதை அடைவது எப்படி குறள் வழி விளக்குக. 6 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடக்குமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. ஓகேங்களா, இன்னொரு மெயின் மேட்ருப்பா, நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு போகாமல் உங்கள் புக் பேக்கில் இருக்கிற அந்த கலைச்சொல்லேருந்து எல்லாமே லைனாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா மொத்தமாகவே சூஸு கலைச்சொல் அதாவது டிரான்ஸ்லேஷன் எல்லாம் நீங்கள் பக்காவாக பார்த்தீங்கன்னா குவார்டர்லியில் பக்காவாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் இயல் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்துள்ளப்பட்டுள்ளது. செகண்ட் ஒன் காவடி சிந்தி என்பது யாது. தேர்ட் ஒன் குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 4 மார்க்பா. தமிழ் பண்பாட்டின் ஒரு அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. செகண்ட் ஒன் கழுகு மலை தலத்தின் சிறப்புகளை காவடி சிந்து கொண்டு விளக்குக. நெக்ஸ்ட் 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. செகண்ட் ஒன் வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு பப்ளிக்கில் பல தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்லாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் இயல் 4பா. 2 மார்க் பொறுத்த பார்த்தீங்கன்னா உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. செகண்ட் ஒன் கருங்கல் புணர்ச்சி விதி கூறுக. தேர்ட் ஒன் கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரகுமான் யாரிடம் எதற்கு கேட்கிறார். ஓகேங்களா, இதையும் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் 4 மார்க் பொறுத்த சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரை வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கும், அது முடிஞ்ச படித்து வச்சுக்கிங்களா. 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி முறைகளால் தமிழ் கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் திருக்குறள் உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் மருத்துவத்தின் பிரிவிலாக குறள் கூறுவனையாவை படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை. இதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் 4 மார்க் வந்து இளைதாக முள்மரம் கொள்க கலை உணர் கை கல்லும் தாழ்த்த இடத்து இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. ஓகேங்களா,
6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மருந்து, மருத்துவர், மருத்துவம் குறித்து திருக்குறள் தரும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க்கில், அதாவது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் புக் பேக் சில ரிமைனிங் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து பப்ளிக்காக மோஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் இப்போ கண்டினியூஸாக இந்த கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணால் படிச்சுட்டு வந்தீங்கன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் சாரிப்பா நம்ம பசங்க பப்ளிக் இருக்குன்னு ஞாபகத்தில் பேசிக்கிறேன், உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனுவலில் வந்து நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் வைப்பாங்களே, ஸோ அதில் மார்க் நல்லா எடுக்கலாம். சரிங்களா, அப்படி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பட்டன் ஆன்லைன் செட் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.